வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த படத்தில் 38 வயசான நம்ம ஹீரோயினுக்கும் 24 வயசான ஹீரோவுக்கும் நடுவில் நடக்கிற காதல் கதை தான் இந்த படம். 2022 வெளியான ஹாட் ரொமான்டிக் மூவி. இந்த படத்தில் ஏகப்பட்ட அத்துமீறின காதல் காட்சிகள் இருக்கும். நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற அந்த காதல் காட்சிகள்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக மட்டும் பாருங்கள். இது எந்த ஓடிடியில் அவைலபிள் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்க இந்த 15-20 நிமிஷம் பார்க்குற இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கு எனக்கு குறைஞ்சது 15 மணி நேரம் தேவைப்படும். ஸோ என்னோட எஃபர்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, அது போதும். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. முதல் நாள் ஆஃபீஸ் போகிறதுக்காக பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்த நம்ம ஹீரோயின் சோஃபியை வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியோட சிஇஓ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனி. சோஃபியை வெல்கம் பண்ணுற விதமாக ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக உள்ள ஒருத்தர் நுழையிறான் பாருங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ மேக்ஸ். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு டெம்பரரி டெக்னிக்கல் ஸ்டாஃப். மீட்டிங் டிஸ்டர்ப் ஆனது சோஃபிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனை ஒரு முறைப்பா மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செக்ரட்டரி கூட டிஸ்கஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தேவையில்லாத சத்தம் வர என்னன்னு போய் பார்த்தா அங்கேயும் மேக்ஸ் தான் செவத்துல ட்ரில் போட்டுட்டு இருப்பா. ஏன் இந்த வேலையெல்லாம் நீ ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனை கடுப்படிச்சு துரத்தி விட்டுறா. அன்னைக்கு டே ஃபுல்லா ஏகப்பட்ட மீட்டிங்கோடையே ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடியுது. நைட்டு வீட்டுக்கு வந்த சோஃபி ஆஃபீஸில் நடந்ததை பற்றி எல்லாத்தையும் அவளோட கணவனுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறா. டின்னர் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிற சமயத்தில் மொபைல் எடுத்துட்டு பாத்ரூமுக்குள்ள நுழையிறா. மொபைலை ஆன் பண்ணி படத்தை போட்டு விட்டுட்டு ரொம்ப ஈடுபாடாக சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் சுய இன்பத்துக்கு அடிமை. மறுநாள் ஆஃபீஸில் சோஃபி ரொம்ப பிஸியாக இருக்கா. இன்னைக்கும் ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு போய் பார்த்தா இந்த தடவையும் மேக்ஸ் தான் அதே ட்ரில்லிங் தான் பண்ணிட்டு இருக்கிறான். நேற்று ஆரம்பிச்ச அந்த வேலையை இன்னும் அந்த பயபுல முடிக்கல போல் இருக்கு. இதை பார்த்த சோஃபிக்கு செம கடுப்பாயிருது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லையா, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பியா அப்படின்னு இன்னைக்கும் கடிச்சு விட்டுறா. என்னடா இந்த பொம்பளை ரொம்ப பஜாரியா இருப்பா போல இருக்கு அப்படின்னு மேக்ஸும் அவளை பரிதாபமா பார்க்கறான். அன்னைக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சும் சோஃபி ஆஃபீஸ்லேயே தான் இருக்கா, வீட்டுக்கு போகல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு மொபைலை எடுத்து பலான படம் போட்டு நேற்று நைட்டு பாத்ரூமில் பண்ண மாதிரியே இங்கே ஆஃபீஸ்லேயே சுய இன்பம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் அவளுக்கு தெரியாது அவளை 2 கண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்குன்னு. அந்த வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற கண்ணோட சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அவன் மட்டும் அவளை வாட்ச் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல, அங்கே சோஃபி பண்ணுற கூத்தையெல்லாம் மொபைலில் வேற ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் ஆஃபீஸில் சோஃபி வரவுக்காக மேக்ஸ் ரொம்ப ஆவலாக காத்திருக்கான். சோஃபியும் வரா. அன்னைக்கு டே ஆஸ் யூஷுவலாக போகுது. இன்னைக்கும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சோஃபி ஃபோன் எடுத்த சமயத்தில் அங்கே வந்த மேக்ஸ் அவன் நேற்று எப்படி சுயன்பம் பண்ணாலோ அதே மாதிரி பண்ணி காமிச்சு அவளை அதிர்ச்சி அடைய வைக்கிறான். அவன் கையில் இருந்த ஃபோனை அவகிட்ட காட்டவும் அதில் நேற்று நடந்ததெல்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்துன்னா சோஃபிக்கு பயங்கர அதிர்ச்சி. கொண்டாட ஃபோனை அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. சோஷியல் மீடியாவில் அவனோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவன் ரொம்ப ஏழ்மையானவன் அப்படின்னு அவளுக்கு தெரியுது. பணம் தான் அவனோட குறிக்கோளாக இருக்கும் அப்படின்ட்டு உனக்கு எத்தனை பணம் வேணும் அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஆனால் இந்த சுச்சுவேஷனை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டவன் எனக்கு பணம் வேண்டாம், அதுக்கு பதிலாக என் கூட நீங்கள் ஒரு நாள் லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு அவனோட ஆஃபரை சொல்கிறான். முதல்ல முடியாது அப்படின்னு மறுத்த சோஃபிக்கு வேற வழி இல்லை. மறுநாள் அவன் கூட லஞ்சுக்கு போகிற சுச்சுவேஷன் வருது. அவகிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அவனோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது சோஃபிக்கும் புரியுது. அவள் பதில் சொல்ல வர்றதுக்குள்ள ஆஃபீஸ் கொலீக் அங்கே வந்து அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் ஆகுது. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு புன்னகையோட மேக்ஸ் சோஃபி கிட்ட சொல்கிறான். சோஃபிக்கு அவன் சொல்றதுல நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக இந்த நாதாரி டெலீட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறதால அவன் ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறா. மேக்ஸோட ஃபோனை பிடுங்கி டிராவுக்குள்ளே போட்ட சோஃபிக்கு ஏதோ பெருசாக ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஹாப்பி. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லாத்தோட ஃபோனுக்கும் பலான படங்களாக வருது. அதுவும் அங்கே இருக்கிற ஒருத்தரோட அக்கௌண்ட் இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதனால நீ தானே நான் தானேன்னு அவங்களுக்குள்ள ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மேக்ஸ் கிட்ட தானே வந்தாகணும். இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா என்னோட ஃபோன் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு அவன் சொல்ல அப்போதான் சோஃபிக்கு புரியுது இது மேக்ஸோட வேலை அப்படின்னு. இப்போ வேற வழி இல்லை, சோஃபி மேக்ஸோட ஃபோனை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்குறா. மேக்ஸோட இந்த புத்திசாலித்தனம் சோஃபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்கிட்ட இருந்து தந்திரம் பண்ணியா ஃபோனை வாங்குறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ளே போன சோஃபி அவகிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக்கை எடுத்து போட்டுட்டு அந்த லிப்ஸ்டிக்கை கொண்டு வந்து மேக்ஸ் கிட்ட கொடுக்குறா. இது என்னோட ஃபேவரேட் லிப்ஸ்டிக் கலர், இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். எப்படி ஃபோனை நீ என்கிட்ட தந்திரம் பண்ணி வாங்கினியோ அதே மாதிரி இந்த லிப்ஸ்டிக்கை நீ வாங்கி கட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவனை சேலஞ்ச் பண்ணிட்டு போறா. மேக்ஸுக்கு சோஃபியாவோட பிஹேவியர் சுத்தமாக புரியல.
என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். மறுநாள் சோஃபியோட செக்ரட்டரி ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறா, மேக்ஸ் கொடுக்க சொன்னா அப்படின்னு. அதை சோஃபி ஓபன் பண்ணி பார்க்கறா. இன்னும் 10 நிமிஷத்துல நீ யாராவது கிட்ட தேவையில்லாம கத்தணும் அப்படின்னு அதுல மேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்குள்ள யாருக்கிட்ட இந்த லிப்ஸ்டிக் இருக்கோ அவங்க சொல்றத மத்தவங்க கேட்டே ஆகணும். அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொன்னா கழட்டணும், ரோட்ல அம்மனமா நட அப்படின்னு சொன்னாலும் நடக்கணும். இது எல்லாமே இந்த படத்துல நடக்கும். இந்த ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்ட சோஃபியும் யாருக்கிட்ட கத்துறதுன்னு தெரியல, ஏன்னா ஆஃபீஸில் யாருமே இல்லை. அப்பதான் செக்ரட்டரி வெளியே கிளம்பவும் அவளை பிடிச்சி தேவையில்லாமல் கத்துறா. ஆக்சுவலாக அவளை வெளியே கிளம்புறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே சோஃபி தான். இது அவங்க கேமோட ஒரு பார்ட் அப்படின்னு புரியாத அந்த செக்ரட்டரியும் ஏன் இந்த அம்மா இப்படி கத்துது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. ரொம்ப கோவமாக மேக்ஸை எட்டி பார்த்துட்டு வெளியே கிளம்பின சோஃபி சைக்கிளில் வந்துட்டு இருந்த ஒரு அப்பாவி மேலே போய் இடிச்சு அவள் புக்கெல்லாம் கீழே விழுகவும் சோஃபி தான் அந்த சைக்கிள் ரைடர் மேலே வந்து இடிச்சது. என்னமோ அவரு தப்புன்ட்ட மாதிரி தேவையில்லாமல் அவரு கூட சண்டைக்கு போவா. அப்போ அங்கே வந்த மேக்ஸு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த லிப்ஸ்டிக்கை அவள் கையில் கொடுத்துருவான். இப்போ அந்த லிப்ஸ்டிக் சோஃபி கையில் இருக்கு. சோஃபி என்ன கேட்டாலும் மேக்ஸ் செஞ்சாகணும். என்ன கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறா. அன்னைக்கு ஈவினிங் சோஃபி அவள் ஹஸ்பண்ட் கூட ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்து முன்னாடியும் அவ புருஷன் சோஃபியா மட்டம் தட்டி பேசுவான். அவ புருஷனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே சோஃபியா மட்டம் தட்டிட்டே இருப்பான். இது சோஃபிக்கு பயங்கர கடுப்பாக டென்ஷனை ரிலீவ் பண்ணலான்னு பார்த்தா இங்க பாத்ரூம் சரியா அமையல. அதனால மேக்ஸுக்கு ஒரு மெசேஜ் பண்றா. அதாவது நாளைக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும். ஆனா அந்த டிஸ்டர்பன்ஸ் உன்னால வரக்கூடாது. குறிப்பா எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் பிடிச்சிருக்கணும். இதை பண்ணு பார்ப்போம் அப்படின்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்புறா. நாளைக்கு என்ன பண்ண போறானோ அப்படின்னு அவளுக்கு பயங்கர த்ரில்லு. இந்த த்ரில்லால அவ மைண்ட்ல இருக்கிற டென்ஷன் சுத்தமா ரிலீவ் ஆகுது. மறுநாள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மேக்ஸ் அமைதியா நின்றுட்டு இருக்கான். அப்பதான் மீட்டிங் ஹால் கதவை திறந்துட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற கிளீனிங் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் உள்ள வராங்க. மீட்டிங்ல இருந்து அத்தனை பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் சோஃபி. வந்தவங்க செக்ரட்டரி கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. சோஃபி மேடம் எங்களோட எஃபர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ற விதமா அவங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா சோஃபியை திரும்பி பார்க்குறாங்க. சோஃபிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் மேக்ஸோட வேலை தான். சோஃபி கூப்பிட்டா அப்படின்னு பொய் சொல்லி தான் மேக்ஸ் அவங்கள எல்லாத்தையும் வர வச்சிருப்பான். ஸோ இந்த டாஸ்கில் மேக்ஸ் ஜெயிச்சிடறான். அதனால இப்போ அந்த லிப்ஸ்டிக் அவன் கைக்கு போகணும். இப்போ மேக்ஸோட டேர்ன் ஆஃபர் வைக்கிறது. அதன்படி அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். மறுநாள் பிரிட்னி ஸ்பியர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு. அதே போல மறுநாள் சோஃபி பிரிட்னி ஸ்பியர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வரா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு இப்படி விண்டேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வராளே அப்படின்னு ஆச்சரியமா எல்லாரும் சோஃபியை பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு மேக்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த டாஸ்கில் சோஃபி ஜெயிக்க அந்த லிப்ஸ்டிக் இப்போ சோஃபி கிட்ட போகணும். அதை தூக்கி மேக்ஸ் கிட்ட போட்ட சோஃபி நீ உடனடியாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கூட தாமதிக்காத மேக்ஸ் அது ரோடுன்னு கூட பார்க்காம சோஃபியை கிஸ் பண்ணிடுறான். இதை சோஃபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மறுநாள் சோஃபி அவ பொண்ணு இசபெல் படிக்கிற ஸ்கூலுக்கு போறா. பிரின்சிபல் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இசபெல் பார்த்தீங்கன்னா படிப்புல ரொம்ப சுட்டியா இருக்கா. ஆனா யாரு கூட மிங்கிளாய் பேசாம எப்பவுமே தனிமையிலேயே இருக்கா. அதை கொஞ்சம் என்ன நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு பிரின்சிபல் சோஃபி கிட்ட சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல பக்கத்து சிட்டியில ஒரு புக் ஃபேர் நடக்க போகுது. அதனால அந்த சிட்டியில் இருக்கிற ஹோட்டல்ல சோஃபிக்கும் மேக்ஸுக்கும் எதிரெதிராக ரூம் போடப்பட்டிருக்கு. அந்த லிப்ஸ்டிக் இப்போ சோஃபி கையில் இருக்கு. அவ மேக்ஸ் கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறா. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளானிக்கு நடக்கிற அந்த புக் ஃபேர்ல எல்லாத்தோட அட்டென்ஷனும் உண்மையில திரும்பணும் அப்படின்னு ஒரு நோட்டை அவனோட ரூம் வாசல்ல வச்சுட்டு வந்துடுறா. அதே போல அன்னைக்கு புக் ஃபேர் நடந்துட்டு இருக்க சமயத்துல யாருக்கும் தெரியாம அங்கிருந்து நழுவுன மேக்ஸ் திடுதுப்புன்னு போய் அந்த ரூமுக்கு வர பவரை கட் பண்ணிடுறான். அந்த மீட்டிங் ஹால் அப்படியே இருள மூழ்க எல்லாரும் மேக்ஸ் எங்க அப்படின்னு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதுவும் தெரியாத மாதிரி மேக்ஸ் திரும்பவும் பவரை ஆன் பண்ணி விட்டுறான். ஸோ இந்த டாஸ்க்ல அவன் ஜெயிச்சிட்டான். நைட்டு தனியா இருந்த சோஃபியோட ரூம் வாசல்ல ஏதோ சத்தம் கேட்க என்னன்னு அந்த ஓட்ட வழியை எட்டி பார்க்கறா. பார்த்தா மேக்ஸ் தான் அவளோட ரூம் வாசல்ல தயக்கத்தோட நின்றுட்டு இருக்கான். உள்ள வரலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனா இப்போ அவனை உள்ள விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சோஃபிக்கு தெரியும். அதனால அமைதியா இருந்துடுறா. மறுநாள் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சோஃபியும் மேக்ஸும் எல்லா எம்ப்ளாயிஸ் கூட லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ் கூட அந்த செக்ரட்டரி ரொம்ப ஒட்டி உறவாடுறா. இதை பார்த்து சோஃபிக்கு பொறாம வருது. எந்திரிச்சு அவன் பக்கத்துல வந்து அவன் காதுல நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இந்த லஞ்சை நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. என்ன பண்றதுன்னு யோசிச்ச மேக்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. அங்க இருந்த டெசர்ட்ஸ்குள்ள எல்லாம் அவன் கையில இருந்த போதை மருந்தை கலக்கி வைக்கிறான். சோஃபி பக்கத்துல வந்து எக்காரணத்தை கொண்டும் டெசர்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சோஃபிக்கு தெரியல. மத்தவங்க எல்லாரும் யதார்த்தமா அந்த டெசர்ட் சாப்பிட எல்லாத்துக்கும் தலை கிருகர்னு வருது. ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. இதை கொண்டாடுற விதமா அன்னைக்கு 2 பேரும் ஸ்விம்மிங் பூல் போறாங்க. ஸ்விம்மிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சோஃபி கூடவே அவளோட ரூமுக்கு மேக்ஸ் வந்துடுறான். வந்தவன் சும்மா இருப்பானா,
சோஃபியை புடின்னு பிடிச்சிடுறான். 2 பேரும் எல்லை மீறிய ஒரு தவறான உறவுல ஈடுபடுறாங்க. சோஃபிக்கு 38 வயசாகுது, மேக்ஸுக்கு 24 வயசு தான் ஆகுது. சோஃபிக்கு 2 குழந்தைங்க இருக்கு, மேக்ஸுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. மறுநாள் எல்லாரும் ஆஃபீஸ் திரும்புறாங்க. ஆனா சோஃபி வரல. என்ன காரணம் அப்படின்னு மேக்ஸுக்கு புரியல. அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. சோஃபி வீட்டில இருந்தே ஒர்க் பண்றதா மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்றாங்க. அவளோட பிரிவை தாங்கிக்க முடியாத மேக்ஸ் பொறுத்து பார்த்துட்டு அவ வீட்டுக்கே போயிடுறான். சோஃபியும் வேண்டா வெறுப்பா அவனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறா. ஏன் என்னோட ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு மேக்ஸ் கோவமா சோஃபி கிட்ட கேட்குறான். இதோ பார், நம்ம 2 பேத்துக்குள்ள நடந்தது சரியில்லை, எனக்கு அது பிடிக்கல, இனியும் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சோஃபியோட வாய் தான் சொல்லுதே ஒழிய, ஆனால் அவன் மனசு இன்னும் வேணும்னு கேட்குது. அவ்வளோதான். மேக்ஸ் பக்கத்தில் வரவும் சோஃபி திரும்பவும் வீக் ஆயிடுறா. 2 பேரும் சோஃபியோட வீட்டுக்குள்ளேயே ஒன்றுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் திடுதிப்புன்னு சோஃபியோட புருஷன் உள்ள வந்துடுறான். என்ன சொல்றதுன்னு தெரியாம டிஷ்வாஷ் ரிப்பேருக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு மேக்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. வேற வழி இல்லாம மேக்ஸும் டிஷ்வாஷை ரிப்பேர் பண்ற பேர் வழின்னு நடிச்சிட்டு போறான். அவனுக்கு சோஃபி மேல செம காண்டு. மறுநாள் ஆஃபீஸ் வந்த சோஃபி மேக்ஸ் கிட்ட நேற்று நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறா. ஆனா மேக்ஸ் கோவமாவே இருக்கான். உன் கோவம் தனியணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சோஃபி கேட்கவும், என் கூட என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறான். சரி வா போலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா மேக்ஸ் கூட அவன் வீட்டில் பயங்கர குஜாலா இருக்காங்க 2 பேரும். அப்பதான் மேக்ஸும் அவங்க அம்மாவை இவன் பிரிஞ்சிருக்கிறத பத்தி சோஃபி கிட்ட சொல்றான். எப்பவுமே எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, நீ ஒரு ஃபெயில்யூர்னு என்னை குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க, அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கே போகாமல் இருக்கேன் அப்படின்னு சோஃபி கிட்ட சொல்லி கவலைப்படுறான். மேக்ஸுக்கும் சோஃபிக்கும் இடையில ஏற்பட்ட நெருக்கத்தை அந்த செக்ரட்டரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்படிதான் அன்னைக்கு எல்லாரும் லஞ்சில் இருக்கும்போது பாத்ரூம்குள்ளே போன மேக்ஸும் சோஃபியும் ரொம்ப தீவிரமாக அங்கே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவள் சத்தம் வெளியே கேட்க அத்தனை எம்ப்ளாயீஸும் பாத்ரூம் வாசலில் நின்று உள்ளே நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் வெளியே வர எல்லா எம்ப்ளாயீஸும் அவங்கள ஓட்ட ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செக்ரட்டரிக்கு ரொம்ப கோபம் வருது. நான் இதை கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டில் போட்டுவிட போகிறேன் அப்படின்னு மேக்ஸு கிட்ட பொங்கரா. இந்த செக்ரட்டரிக்கு மேக்ஸ் மேல ரொம்ப நாளா ஒன் சைட் லவ், அந்த பொறாமையில தான் இவ கத்திட்டு இருக்கா அப்படின்னு மேக்ஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ பேசுறதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. மீட்டிங்ல இருந்து சோஃபி வெளிவரதுக்காக மேக்ஸ் காத்திருக்கான். மீட்டிங் முடிச்சுட்டு வெளிவந்த சோஃபியும் அந்த லிப்ஸ்டிக்கை மேக்ஸ் கையில துணிக்கிறா. இந்த தடவை உன்னோட பர்த்டேவை உங்கள் அம்மா கூட நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவளோட ஆஃபர் வைக்க சரி அப்படின்னு சொல்லி மேக்ஸ் ஒத்துக்கிறான். வீட்டுக்கு போன சோஃபி பொண்ணுக்காக பிஸ்கட் தயாரிக்கிறா. ஆனால் அது சரியாக வரல. வழக்கம் போல் அவள் புருஷன் நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு அவளை ரொம்ப கேவலமாக பேச மனசு உடஞ்சு போன சோஃபி பாத்ரூம்குள்ளே போய் அவள் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் தீர்ற வரைக்கும் தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. இங்கே மேக்ஸை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கான். ரொம்ப வருஷம் கழிச்சு மேக்ஸ் இப்போ தான் வீட்டுக்கு வரான். அவனை பார்த்ததில் அவனோட 2 தம்பிகளுக்கும் ஏக சந்தோஷம். அம்மா அப்பா தம்பி அப்படின்னு எல்லாரும் லஞ்ச் டேபிள் உட்காந்துருக்காங்க. அப்போதான் மேக்ஸோட தம்பி நீ ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் ஒரு அழகான லேடியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோஃபியோட ஃபோட்டோவை அவங்க அம்மா கிட்ட காமிக்கவும் அவங்க அம்மா மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. உன்னை விட வயசு அதிகமான குழந்தைகள் இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு கடுமையாக சொல்கிறாங்க. அன்னைக்கு சோஃபியோட புருஷன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சோஃபி கிட்ட வந்து சொல்கிறான். ஏதோ திருந்திட்டான் போல் இருக்குது அப்படின்னு ரொம்ப அவளோ என்னன்னு கேட்க, நம்ம குடும்பமாக லண்டன் போய் செட்டில் ஆக போகிறோம், ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சோஃபிக்கு பயங்கர அப்செட்டு. ஒரு வார்த்தையும் கூட அவகிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இவனே முடிவெடுத்து குடும்பத்தோடு அங்கே போகணும் அப்படின்னு சொன்னதில் சோஃபிக்கு துளியும் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் அவளுக்கு வேற வழி இல்லை. கனத்த மனசோட இந்த ஆஃபீஸ்ல இருந்து அவள் ரிசைன் பண்றா. அவள் லண்டன் போய் செட்டில் ஆக போறா அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே மேக்ஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. பயங்கர கோவப்பட்டு அத்தனை பேர்த்து முன்னாடி சோஃபி கிட்ட கத்துறான். அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்த சோஃபியும் இதோ பார் மேக்ஸ், நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிறது காதல் இல்லை, பைத்தியக்காரத்தனம். இந்த தவறை செஞ்சதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உன்னை ஏண்டா பார்த்தோன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவா. இதோ பார் மேக்ஸ், நான் லண்டன் போகிறது தான், நீ என்ன வேணாலும் என்ன சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதோட இந்த லிப்ஸ்டிக் கேம் முடிஞ்சது அப்படின்னு அவள் கையில் இருக்கிற லிப்ஸ்டிக்கை தூக்கி ரோட்டில் வீசுறா. ஆமாண்டி, நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு வேணும்னா நான் அவுத்து போட்டு ஆடணும், உங்களுக்கு வேண்டான்னு ஈஸியாக கை கழுவி விட்டுட்டு போயிடுவீங்க. நான் என்ன உன் கையில் இருக்கிற பொம்மைன்னு நினச்சியா? நான் உணர்ச்சி இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு அவ கூட டென்ஷனாக கத்திட்டு இருக்கிற அந்த சமயத்தில் திடீர்னு அவனுக்கு தலை சுற்றி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். உடனடியாக அங்கே வந்து எம்ப்ளாயும் அன்கான்சியஸாக விழுந்திருந்த மேக்ஸை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அன்னைக்கு சோஃபியோட புருஷன் நம்ம 2 பேரும் இப்போ வேற ஒரு நாட்டுக்கு போகிறோம், நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த நாட்டிலேயே விட்டுட்டு போகலாம், வா நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகலாம், நம்ம 2 பேரும் நல்லா மனசு விட்டு பேசலாம் வா அப்படின்னு ஒரு பிரைவேட் பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் சோஃபி புருஷனோட புத்தி என்றைக்குமே நாய்வால் தான்.
என்னதான் தப்பையை வச்சு கட்டினாலும் அதை கட்டுற வரைக்கும் தான் அந்த வால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை கழட்டினீங்கன்னா திருப்பியும் உடஞ்சிக்கும். அதே மாதிரி தான் வழக்கம் போல் எல்லாத்துக்கும் முன்னாடியும் சோஃபியை மட்டம் தட்டி பேச, இந்த தடவை சோஃபிக்கு வரும் பாருங்க ஆத்திரம். கண்ணா பின்னான்னு அவனை கத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆக்சுவலாக அவள் ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பா. ஒரு வார்ட்ரோப் மட்டும் சுற்றிட்டு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் கத்திட்டு ஆஃபீஸ்க்கு வரா. ஆக்சுவலாக ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அங்கே பாத்ரோப் ட்ரெஸ்ஸோட நுழைஞ்ச சோஃபியால் கடுப்பான அந்த அம்மா அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு வீசுது. மீட்டிங் ஹாலை விட்டு சோஃபி வெளியே வந்து நிற்கிறா. அவள் பின்னாடியே அவளை தேடி மேக்ஸும் வரான். அவனுக்கு நல்லாயிடுச்சு போல இருக்கு. சோஃபி இந்த தடவை அவள் புருஷனை மன்னிக்க தயாரா இல்லை. இனி அவனா நானா அப்படின்னு பார்த்துடணும். என்னை உதாசீனப்படுத்துறவன் கூட வாழ்றதை விட என்னை காதலிக்கிறவன் கூட வாழ்றதான் கரெக்டு. அவன் என்னை விட வயசு சின்னதோ பெருசோ அதை பற்றி கவலை இல்லை. இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு கவலை இல்லை. இனிமேல் என்னோட லைஃப் மேக்ஸு கூட தான் அப்படின்னு சோஃபியோட வாய்ஸ் ஓவரோட இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.